ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எஸ்பிஓ டாஸ்க்கு நியூ டாஸ்க் எப்படி பண்ணணும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணால் இந்த இமேஜ் வருது. ஓகேங்களா, டவுன்லோட் அகைன்னு திருப்பி கொடுங்க எப்போவுமே நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுக்கும்போது. ஏன்னா ஏற்கனவே இருக்க இமேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே டவுன்லோட் அகைனுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸு ஹேஷ்டேக்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் எப்போவுமே எப்போ டுடே டாஸ்க் வந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டேக் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. டவுன்லோட் இமேஜ் பண்ணது சேவ் ஆகிருக்கு. இப்போ ஃபேஸ்புக்கு வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல போஸ்ட் தான் போடணும், ஸ்டோரி போடக்கூடாது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து நம்ம போடுறோம். ப்ளஸ் நம்ம அந்த ஹேஷ்டேகை காப்பி பண்ணலாம், அதை ஃபஸ்ட்டே பேஸ்ட் பண்ணிவிட்டு மினிமம் 5 வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 5 வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம டைப் பண்ணணும். எப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பப்ளிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதனால் வந்துட்டு டிடக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எப்போவுமே பப்ளிக்குங்கிறத கொடுத்துருக்கணும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்போ போஸ்ட் போடும்போது. 5 வேர்ட்ஸ் மினிமம் 5 வேர்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஹேஷ்டேக் எல்லாமே வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்க. இதுவும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ போனாலும் டுடே டாஸ்கில் போய்ட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு டவுன்லோட் அகைன் திருப்பி கொடுக்குறீங்க. திருப்பி இந்த ஹேஷ்டேகை காப்பி பண்ணிட்டு இந்த இமேஜ் அட்டாச் பண்ணிட்டு உங்களோட இது கொடுத்துருக்கேன். நான் திருப்பி போஸ்ட் ஆடியன்ஸ் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா பப்ளிக் இருக்கானோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் பண்ணும்போதும் ஹூ கேன் see your போஸ்ட் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துட்டு பப்ளிக் இருக்குது. ஸோ அந்த பப்ளிக் கொடுத்து போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணது ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணது இது தான். பட் இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்துட்டு பைமோட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவோமோ அது வேண்டாம். இப்போ என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அந்த இமேஜை தான் வந்துட்டு போஸ்ட் போட போகிறோம். ஸோ வந்துட்டு இதில் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட இமேஜ் வந்து போஸ்ட் ஆகிருக்கான்ட்டு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த இது வந்து நம்ம கொடுத்தது வந்து போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் போய்ட்டு நான் காப்பி லிங்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ காப்பி லிங்க் பண்ணிட்டு திருப்பி எஸ்பிஓ போர்ட்டலுக்கே வரேன். போர்ட்டல் வந்தோடனே சோஷியல் மீடியா வந்துட்டு ஃபேஸ்புக்குன்னு சூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இன்ஸ்டாகிராம் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்னா யூடியூப் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் சோஷியல் காப்பி லிங்க் அந்த லிங்க்கை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃபுங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம இதை கொடுக்கணும். நம்ம வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நான் இதில் உங்களுக்கு ஹாஃபாக இருக்குது, ஃபுல்லாக எடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அப்லோட் ஆனோடனே நம்ம சப்மிட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் சப்மிட் இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனோடனே நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே எப்படி வரும்னா நெக்ஸ்ட் டாஸ்க் எப்போங்கிற வந்து ஸ்க்ரீன் வரும். 5/4 வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரி. யூஸ்வலாக நான் சொல்கிறது பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த டாஸ்க்குக்கான அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கரெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ.